கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜூலை மாதத்திற்குள்ளே கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்மை அவர் காப்பாற்றி இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு நல்ல சகாயராய், நல்ல ஒரு தலைவனாக நம்மோடு கூட இருந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா? அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலும் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். கடந்த 6 மாதங்களை கடந்து வர 7வது மாதத்துல காலடிகளை எடுத்து வைக்க நம்முடைய கால்களை அவர் பலப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை இந்த மாதத்தின் ஆசீர்வாதத்திற்காக உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யோசுவா 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, கானானியருக்கு இரும்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாயிருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள் என்றார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களை எதிர்த்து வருகிறவர்கள் பயங்கரமாக இருக்கலாம். ஒருவேளை கடந்த 6 மாதம் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டங்கள், நான் பலனற்று போய் இருக்கிறேனே, என்னை எதிர்த்து வருகிறவர்கள் அனைவரும் பலவான்களைப் போல இருக்கிறார்களே, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும், என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது ஜெயமுள்ள வாழ்க்கையாக மாறும் என்று கண்ணீரோடு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள் என்றார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். உங்களை எதிர்த்து வருகிறவர்கள் பண பலத்தோட இருக்கலாம், ஆள் பலத்தோட இருக்கலாம். உங்களுக்கு எதிர்த்து வருகிறவர்கள் பயங்கரமாக இருக்கலாம். தாவீதிற்கு எதிரே இருந்த கோலியாத் பயங்கரமாக இருந்தான். பெலிஸ்தியரான கோலியாத் பயங்கரமாக இருந்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்தபடியால் ஒரு சின்ன தாவீதை கொண்டு கோலியாத்தை உடைக்க முடியுமே. ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு எதிரே வருகிற எவ்வளவு பெரிய போராட்டமாக இருக்கலாம், நீதிமானாய் நீங்கள் வாழும் பொழுது, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது அவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்துல ஒருவேளை பல காரியங்கள் நீங்கள் எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இந்த ஜூலை மாதத்துல இந்த காரியம் நடக்குமா? ஜூலை மாதத்துல இத்தனை பேர் என்னை எதிர்த்து வருகிறார்களே, ஆள்பலத்தோடு வருகிறார்கள், பணபலத்தோடு வருகிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பலத்தை அவர் கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? இந்த மாதத்தில் உங்களுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், நொறுக்கப்பட்டு போகாதிருங்கள். கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துகிற நேரம், கர்த்தர் உங்கள் ஸ்தானத்தை உயர்த்துகிற நேரம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது பணம் உங்களுக்கு எதிரே நிற்க முடியாது, ஆள்பலன் உங்களுக்கு எதிரே நிற்க முடியாது. கர்த்தர் நம் சார்பில் இருக்கிறார். கர்த்தர் நமக்காய் ஜெயத்தை கொடுப்பார். நிச்சயமாக இந்த 7வது மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தின் மாதமாக மாறும், ஒரு வெற்றியின் மாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கானானியருக்கு இரும்பு ரதங்கள் இருந்தது. கானானியருக்கு அவர்கள் பலத்தவர்களாயிருந்தார்கள், எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்தவர்களாயிருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தேவனுடைய கிருபை இருந்தபடியினால், இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தபடியினால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். அதே கிருபையை கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மாதத்துல எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். யார் உங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும் என்ற ஒரு விசுவாசத்தோடு இந்த மாதத்தை போராடுவோம். வருகிற சத்ருவான கட்டுகளை விசுவாசத்தோடு போராடுவோம். நிச்சயமா இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள மாதமாய் உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே,
இந்த நல்ல மாதத்தை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் எந்தெந்த பாடுகளோடு மனிதர்கள் எதிர்த்து வருகிறார்களோ, பணபலத்தோடு எதிர்த்து வரலாம், ஆள் பலத்தோடு எதிர்த்து வரலாம், என் ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவ ஆவியானவர் அவருடைய குடும்பத்தில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் யார் யார் எதிர்த்து வந்தார்களோ அவர்கள் மத்தியில பிள்ளைகளுடைய தலைகள் உயர்த்தப்படட்டும் தகப்பனே. ஆண்டவர்களை அவர்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அவர்கள் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்ய தகப்பனே. ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரை விசேஷித்த ஞானத்தினால், விசேஷித்த மகிமையினால், உம்முடைய கிருபையினால் இடைக்கட்டி கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உள்ள மாதமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் இந்த மாதம் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் அவர்களை துரத்துவீர்கள். அந்த வாக்குத்தத்தத்தை இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்த்து வருகிற சாத்தானை துரத்த கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.